வணக்கம். அறிவுடைமை அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்கலாம். அறிவுடைமை என்பது இந்த 10 குறளையும் வள்ளுவர் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா இந்த அறிவு இருந்தால் அதுவே நமக்கு எந்த விதமான அச்சத்தையும் கொடுக்காது. அதுதான் அறிவற்றம் காக்கும் கருவின்னு முதல்லயே சொல்கிறார். உலகத்தோடு ஒத்து வாழ்வது அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறார். அறிவுடையவர்களுக்கு எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். யார் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிட்டு போகாத, அதனுடைய மெய்ப்பொருளை கண்டுகொள் என்பதையும் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். வரிசையாக அப்படியே சொல்லிட்டு வரும்போது இந்த 10வது குறளில் அவர் என்ன சொல்கிறார்? அதுக்கு அறிவுடைமை என்பது என்ன? பெரும்பாலும் கல்வியினால் வருவது. அறிவு என்பது கல்வியினால் பெறப்படுவது அல்லது மிகச்சிறந்த அனுபவத்தினால் பெறப்படும். இந்த ரெண்டை தவிர வேறு எப்படியுமே அறிவை நாம் பெற இயலாது. ஒன்று படிக்கணும், சிறந்த நூல்களை படிக்கணும், சிறந்த பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், நமது வாழ்க்கையில் பல அனுபவங்கள் ஏற்பட வேண்டும், அதன் வாயிலாக நாம் சிலதை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் பொருந்தி வரும்பொழுது அறிவாற்றல் என்பது ஒருவருக்கு மிக சிறப்பாக அமையும். இதுதான் உண்மை. அப்போ அந்த அறிவுடைமையினால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கை பாதையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். இந்த அறிவு சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு செல்வம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் குறைவாக இருந்தால் கூட அவர்கள் மிகச்சிறந்த பொருளாளர்களாக கருதப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அறிவாற்றல் இல்லை என்றால் அந்த செல்வத்தை காப்பாற்ற முடியுமா? முதல்ல அது முடியாது. மற்றவர்களோடு சிறப்பாக பேச முடியுமா? முடியாது. இல்லை ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியுமா? முடியாது. யாருக்கிட்ட எப்படி எப்பொழுது பேசினால் நமக்கு வேண்டிய செயல்கள் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கம். அது அறிவுடைமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அறிவுடைமை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் மிகுந்த பயனை தரக்கூடியது. அப்போ என்ன செய்யணும்? மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை உள்வாங்க வேண்டும், நல்ல செய்திகளை கற்க வேண்டும். அவற்றை மனதில் நிறுத்தி வைத்தால் மட்டுமே அறிவு கூர்மை எந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும். அதைத்தான் அறிவுடைமை என்ற இந்த அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த 10வது குறளில் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர், அறிவிலார் என்னுடையரேனும் இலர், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். மிகச்சிறப்பாக மிக துல்லியமாக நமது வள்ளுவ ஆசான் இந்த குறளை என்ன சொல்கிறாரு? அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருப்பவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் இருப்பதாகத்தான் பொருள். ஏன்னா அந்த அறிவு கூர்மையினால் அவர்கள் தம்முடைய திறத்தை மேம்படுத்தி கொள்ளுவார்கள், வாழ்க்கை நெறிமுறைகளை சிறப்பாக கடைபிடிப்பார்கள். ஆனால் அறிவு இல்லாதவர்கள் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை, அந்த செல்வத்திற்குரிய மதிப்பும் இல்லை என்று இந்த குறளின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்தக்கூடிய செயல்களை செய்தால் நமக்கு சிறப்பு, நம்முடைய வாழ்வும் சிறப்பாக அமையும் என்று கூறி இந்த அதிகாரத்தை இன்றுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த அதிகாரத்தில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.